ஹலோ மக்களே! சிறுகீரையில சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து துவரம் பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு, அதில 5 பச்சை மிளகாவ போடணும். போட்டுட்டு அது ஒரு ஒரு கையில நமக்கு தேவையான அளவு பூண்டு நெறைய கூட போடலாம். நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு போட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 கை சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கேன். அப்புறமா 2 தக்காளி, 2 தக்காளியும் கட் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டுட்டு, இதுக்கு கல் உப்பு நான் எல்லாத்துக்குமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கும் கல் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீரையை நல்லா ஆஞ்சிட்டு அதை நல்லா கழுவி கட் பண்ணி அதையும் வந்து இதில் போட்டுட்டு அவ்வளோதான் மக்களே. இது அப்படியே குக்கரில் ஒரு 4 விசில் விட்டுட்டு நம்ம இறக்கினோம்னா நல்லா கீரை வந்து நல்லா வெந்துட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கட் பண்ணி போடுறோம், கடையெல்லாம் வேண்டாம், அப்படியே எல்லாம் வெந்துட்டுருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் அந்த தண்ணி மாதிரி இருக்கிறத எடுத்து குடிச்சிங்கன்னா சூப் மாதிரியே சூப்பராக இருக்கும். அதை நம்ம தாளித்து கொட்டி பெருங்காயம் எல்லாம் போட்டு இப்போ நம்ம எடுத்து இது சாதத்துக்கு ஊற்றின்னு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும்.